ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். தரிசனத்துக்கு போகக்கூடியவங்க லேட்டஸ்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க, இல்ல எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்க, இந்த விஷயங்களை எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அந்த வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்றேன். சோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட கம்பேர் பண்ணும்போது பக்தர்களோட எண்ணிக்கை இலவச தரிசனத்துல அதிகமா இருக்கும். சோ நம்ம 300 ரூபாய் தரிசனத்துல எப்ப டெய்லி எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதே மாதிரிதான். ஏன்னா அவங்க டிக்கெட்ஸ் பர் டேக்கு இவ்வளவு டிக்கெட்ஸ்னா அவ்வளவுதான் இஷ்யூ பண்றாங்க. அதனால அதுல இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் 300 ரூபாய் தர்ஷன் 500 ரூபாய் தர்ஷன்ல போவாங்க. இலவச தரிசனம் அப்படின்றது உங்களுக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ஸோ டைரக்டா நீங்க போயிட்டு இலவச தரிசன கியூல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றனால பாத்தீங்கன்னா வார இறுதி நாள் எப்பவுமே திருமலையில இலவச தரிசனத்துல போறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட டிக்கெட் வாங்கிட்டு 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தப்போ கூட டிக்கெட் இருந்தது, டைம் ஸ்லாட் இருந்தது, நம்ம தரிசனத்துக்கு 2 நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனா இப்ப என்னன்னா உங்களுக்கு லைன்லயே பாத்தீங்கன்னா ஹவர்ஸ் கணக்குல இவ்வளவு நேரம் தான் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம குடோன்ல வெயிட் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா வெளியில லைன்லயே மூவ் ஆகி போறதே ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு வார இறுதி நாள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மினிமமா ஒரு 17 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்சிமம் ஒரு 20-24 மணி நேரம் ஆகிறதுக்கு கூட இலவச தரிசனத்துல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனிக்கிழமை அப்படின்றனால கூட்டம் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டிங் டைமும் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வெளியில லைன்ல நின்று வெயிட்டிங் ஹால் போற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நான் 4 மணி நேரம் நிக்கிறேன், 5 மணி நேரமா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களால நிக்க முடியாத ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கால் வலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க, வயசானவங்க முடிஞ்ச வரைக்கும் வார இறுதி நாட்கள்ல இலவச தரிசனத்தை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்களும் கொஞ்சம் இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு சப்போஸ் உங்களுக்கு வெளியில நின்றுட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வார நாட்கள்ல ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல அப்பா அம்மா 2 குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு கூட ஒரு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நீங்க புக் பண்ணிட்டீங்க, இல்ல ஒரு 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்க 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தா அவங்க அம்மா கூட நீங்க ஃப்ரீயாவே அனுப்பலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களால அவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. இலவச தரிசனத்துல போறவங்க இன்னைக்கு ஸ்டேட்டஸ் கூட்டம் அதிகமா இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா 24 to 30 ஹவர்ஸ் ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் ஃப்ரீ தர்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட் ஆயிருக்கு. அடுத்து 300 ரூபாய் தர்ஷன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் ஆகாது. இன்னைக்கு 2.5 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான தரிசனத்தோட நேர அப்டேட்டா இருக்கு. அடுத்த அப்டேட்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீனியர் சிட்டிசன் அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட்ஸ் ஆகஸ்ட் மாசத்துக்கானது ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதோட அப்டேட் காலையில கொடுத்துருந்தேன். ஸோ அதுல ஆடியோ கிளியரா இருந்துச்சா என்னன்றது எனக்கு தெரியல. பட் நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு அப்டேட்டா இருக்கட்டும்னு தான் கொடுத்துருந்தேன். யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்களோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்கேயும் போய் லைன்ல நிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் 3 மணிக்கு தர்ஷன் டைம்னா நீங்க 1 மணிக்கெல்லாம் ரிப்போர்ட்டிங் ஆயிட்டீங்கன்னா ஜஸ்ட் அங்க வெயிட்டிங் ஹால்ல நீங்க உட்காந்து வெயிட் பண்ணலாம். ஷார்ப்பா 3 மணிக்கு பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணிடுறாங்க. ஒரு 1/2 hour நீங்க பாத்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீனியர் சிட்டிசன் அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதி 8, 9, 10 இந்த 4 நாளுமே பிளாக்ல தான் இருக்கு. நேற்று ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க இப்போ மந்த் லாஸ்ட்ல ஓபன் பண்றதுனால எல்லாமே சேர்த்து ஓபன் பண்ணிடுவாங்களான்ட்டு. ஆனா இந்த டேட்ஸ் பிளாக்ல தான் இருக்கு. ஸோ 25ஆம் தேதிக்கு மேல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓப்பன் பண்ணிடுவாங்க. டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அவைலபிள்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சண்டேல 14ஆம் தேதி கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. அதே மாதிரி சாட்டர்டேல 6ஆம் தேதி 13ஆம் தேதி புக் ஆயிடுச்சு. ஃப்ரைடேஸ் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கு. அதே மாதிரி தேர்ஸ்டேல 11ஆம் தேதி புக் ஆயிடுச்சு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்ல டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. இது வரைக்கும் யாரும் புக் பண்ணாம இருந்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள் உங்க வீட்டுல யாராவது இருக்காங்க, கூட்டிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா இந்த டிக்கெட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்களோட ஐடி கார்டை நீங்க அப்லோட் பண்ணணும். தரிசனத்துக்கு போகும்போது ஆதார் கார்டு அவங்களோட டிசபிலிட்டிக்கான ஐடி கார்டு எடுத்துட்டு போகணும்.
ஸோ அவைலபிலிட்டிஸ் இருக்கு. 1ஆம் தேதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது. தேவைப்படுறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்கு. அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருக்க அந்த 4 டேட்ஸ், ஸோ அதோட அப்டேட் அடுத்து வரும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு அப்டேட்டாக தான் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி 500 ரூபாய் தர்ஷன டிக்கெட்ல செப்டம்பர் மாசத்துக்கு யாருக்காவது டிக்கெட் வேணும்னா அவைலபிள்ஸ் செக் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேஸுமே வந்து அவைலபிள் தான் இருக்கு. அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துல ஒரு 3 நாள் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. 29, 30, 31 இந்த 4 நாள்ல யாராவது தரிசனத்துக்கு போறதுக்கு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. 29 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எதுல தர்ஷன் அவைலபிள் பாக்குறேன்னா கல்யாணோற்சவத்துல பாக்குறேன். இதே மாதிரி நீங்க வந்து இந்த ஆர்ஜித பிரம்மோற்சவம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா தர்ஷன் அவைலபிலிட்டி வந்து ஒவ்வொரு சேவாவுக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கல்யாணோற்சவத்துல 29ஆம் தேதி அவைலபிள் இருந்துச்சு. இதுல வந்து 30ஆம் தேதி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாசத்துக்கும் யாருக்காவது வேணும்னா புக் பண்ணுங்க. பிளாக் பண்ணியிருக்க டேட் எல்லாமே அடுத்த மாசம் தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அக்டோபர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட்டும் அடுத்த மாசம் தான் ஓபன் ஆகும். ஆகஸ்ட் மாசத்துல திருமலையில ஆல்ரெடி அக்கமடேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க ஆஃப்லைன்ல தான் போய் ட்ரை பண்ணணும். ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா நைட் டைம்ல நான் ட்ரை பண்ணி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் வந்து லேட் ஆகி தான் ரீச் ஆகுறீங்கன்னா நீங்க என்ன டைம் ரீச் ஆகுனாலும் கவுண்டர்ஸ் ஓப்பன்ல சிஆர்ஓட கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன்ல இருந்துச்சுன்னா அக்கமடேஷன் எதுவும் இருக்கா என்னன்னு செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில ட்ரை பண்ண பாருங்க. சப்போஸ் முடியல நான் லேட் ஆகி தான் போறேனாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா சப்போஸ் ஏதாவது வெக்கேட் ஆகும்போது உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. திருப்பதியில வேணா ஆகஸ்ட் மாசத்துக்கான ரூம்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. விஷ்ணு நிவாசம் அதே மாதிரி சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அதுல தேவைப்படுறவங்க உங்களுக்கு அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான டிக்கெட்டை நான் புக் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ரூம்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஆன்லைன்ல ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிடிடி சேர்மன் வந்து திருத்தணி டெம்பிளுக்கு வந்து பட்டு வஸ்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டு திருத்தணியில இருக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு டிடிடி தலைவர் ஸ்ரீ ஒய்வி சுப்பாரெட்டி அவர் வந்து பட்டு வஸ்திரங்களை சனிக்கிழமை இன்னைக்கு வந்து கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியில பேசின அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆடி கிருத்திகை நன்னாளில் தணிகேசனுக்கு ஸ்ரீவாரி கோவில் சார்பில் பட்டு வஸ்திரம் சமர்ப்பிப்பது ஒரு பாரம்பரியம் என்றும் கோவிட் தொற்று நோய்க்கு பிறகு மக்கள் நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர் மற்றும் வந்து அபிஷியல்ஸ்க்கு கோவில் சார்பில் வந்து பாரம்பரிய மரியாதை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் உற்சவ சிலைகளுக்கு பட்டு வஸ்திரம் வந்து அணிவிக்கப்பட்டு அதை தொடர்ந்து தலைவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சகர்கள் தீர்த்தம் மற்றும் பிரசாதம் வந்து கொடுத்திருக்காங்க. ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்கள்ல திருமலைக்கு நடைப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்களின் நலனுக்காக டிடிடி வந்து பல உட்கட்டமைப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நடைபாதை போகக்கூடிய இந்த ஆடி மாசம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாசத்துல நிறைய பேர் வந்து பெருமாள் தரிசனத்துக்காக பாத யாத்திரையா போவீங்க. அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸை நாங்கள் மேம்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸாக இருக்கு. ஸோ அடுத்து ஏதாவது அஃபிஷியலாக அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, நீங்க தரிசனத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா அதோட அப்டேட்ஸையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.